மனோஜ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக. அவங்கள ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு பேசுகிறாரு. என்ன உங்களுக்கு சரியாக எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே, உங்களுக்கு இந்த வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நான் நிறைய டிகிரி வாங்கியிருக்கேன், நான் சூப்பர், கண்டிப்பாக இந்த வேலை எனக்கு தான் கிடைக்கும், ஹோப் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு உள்ள மனோஜ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உள்ள மனோஜ் போகிறாரு. போயிட்டு உட்காருங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, உங்கள் டிகிரி எல்லாமே சூப்பராக இருக்குது, குவாலிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு தான் இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, தேங்க்யூ சார், தேங்க்யூ, ஆனால் இந்த வேலைக்கு கொஞ்சம் பேமெண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா சார், தோ கட்டுறேன், ஒரு 300 ரூபா தானே, நான் கட்டி ஃபார்ம் வாங்கி நானே உடனே எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, 300 ரூபாய் இல்லை, 14 லட்சம் ரூபா நீங்கள் பணம் கட்டினா தான் உங்களுக்கு கனடாவில் வேலை தருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு மனோஜ். என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கே வேலை வேணும்னு வந்திருக்கேன், என்கிட்ட நீங்கள் 14 லட்சம் ரூபா பணம் கேட்டால் நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை நீங்கள் 2-3 மாதத்துலேயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ லேக்ஸ் கணக்கில் உங்களுக்கு சேல்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கேருந்து ஒரு பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு மனோஜ் வீட்டுக்கு வராரு. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, அண்ணாமலை, மீனா எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. வந்தவுடனே கேட்குறாங்க விஜயா, என்னாச்சு மனோஜ், என்னாச்சு, உனக்கு வேலை கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காது கிட்ட போய் உட்காந்து பேசுகிறாரு. அம்மா வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ மனோஜ் சூப்பர், கனடாலாமா, அப்படியா, டே என்னடா என்னை விட்டுட்டு போயிடுவியாடா, ஐயோ கடவுளே என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. என்ன எண்ணெய் தேய்ச்சி குளிடாங்க, போனால் நல்லா சாப்பிட்றா, அம்மாவுக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுறா, வந்துட்டு போடா, பாத்திரம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா இவங்க 2 பேர் சேர்ந்து ஓவராக சீன் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை, முத்து 2 பேருமே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. எப்படி போகிறேன்னு எனக்கு தெரியலையே, பார்த்துடா, உனக்கு இப்போ தாண்டா நல்ல காலம் பிறந்திருக்கு, இனிமேல் நீ நல்லா தாண்டா இருப்ப, நீ என்ன நினச்சாலும் அது நடக்கும், இருந்தாலும் என்னை விட்டு நீ பிரிஞ்சு போறிய மனோஜ், என்னால் அதை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அதெல்லாம் ரோகிணி பார்த்துட்ருக்காங்க. என்ன ஆச்சு ஆண்டி, நீங்கள் 2 பேர் மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. நீங்கள் மட்டுமே பேசிகிட்டு இருந்தால் எங்களுக்கு எப்படி ஆண்டி தெரியும் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அதுவா, வேலை கிடச்சிச்சு, அவனுக்கு வேலை கிடச்சிச்சு, கனடா போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக விஜயா சொல்கிறாங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்து ரோகிணி ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு வேலை கிடச்சிடுச்சா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே மீனா, அண்ணாமலை, முத்து எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஒன்று, என்னடா ஆனால் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இல்லைம்மா, இந்த வேலை கிடைக்கிறதுக்கு 14 லட்சம் ரூபா டெபாசிட் கட்டணுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே முத்து, அண்ணாமலை அவர் பயங்கரமாக விழுந்து சிரிக்கிறாங்க, தாங்கவே முடியல. என்னடா சொல்கிற, உனக்கு வேலை கிடைக்கணும் நாங்கள் உட்காந்துட்ருக்கோம், கடைசியில் நீ பணம் கேட்குற, நீ சம்பாதிக்கிற காலம் வருமா என்னென்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காரு. அப்பா இவன் கனடா போகிறான்னு சொல்லிட்டு காமெடியெலாம் பண்ணிகிட்ருக்கான்ப்பா, இவன் கண்டிப்பாக வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பான்ப்பா, நமக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட், நம்ம 2 பேரும் மாற்றி நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு. அண்ணாமலை விழுந்து சிரிக்கிறாரு. அப்படியே போகிறாரு. போயிட்டு உள்ளேயும் சிரிச்சுட்டே இருக்காரு. என்னப்பா உன்னால் சிரிப்பு தாங்கவே முடியல, இவ்வளோ சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. இல்லைடா, அவன் பண்ணுறது உண்மையாகவே காமெடியாக தான்டா இருக்குது, வேலை கிடைக்குமான்னு போகிறான், கடைசியில் இவ்வளோ பணம் கட்டணும்னு சொல்கிறான், இதெல்லாம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க முத்து, அண்ணாமலை 2 பேருமே. இதெல்லாம் பார்க்கும்போது விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னடா பேசிகிட்டு இருக்க, டேய் நீ வேலைக்கு போவன்னு பார்த்தா இங்கே வந்து பணம் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. ரோகிணி அப்படியே முறைக்கிறாங்க, இவர் திருந்தவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ரோகிணி கேட்குறாங்க மனோஜ்கிட்ட, நீ ஏன் மனோஜ் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, 14 லட்சம் ரூபா பணம் கேட்குற, யார் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கர கோபமாக பேசுகிறாங்க. ஒரு வேலை தேடிட்டு வேணா ஏன் மனோஜ் இப்படி நீ பண்ணிகிட்டு இருக்க, உன்னை பார்த்து முத்தெல்லாம் சிரிக்கிறாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன ரோகிணி பண்ணுவேன், நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போனால் இப்படி தான் நடக்குது, நான் என்ன பண்ணுவேன், நான் எவ்வளோ நல்லா படிச்சிருக்கேன் தெரியுமா, ஆனால் அவனுங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க, வேலை கிடச்சோடனே நானும் சந்தோஷப்பட்டேன், கடைசியில் பார்த்தா பணம் கொடுனோடனே நானும் ஒரு மாதிரி வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு மனோஜ். அங்கேருந்து விஜயா சொல்கிறாங்க, என்னடா நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. மீனாவும் சமையல் ரூமில் சமைச்சிட்டே இருக்காங்க. அப்படியே அவங்களும் சிரிச்சிட்டே இருக்காங்க. ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ரவி. அப்போ கரெக்டாக சுருதியோட அம்மா வராங்க. வந்து ரவியை மீட் பண்ணணும்னு சொல்லி பார்க்குறாங்க. சொல்லுங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. அதுக்கு சுருதியோட அம்மா சொல்கிறாங்க, எதுக்காக நீங்கள் டிக்கெட் கொடுத்தா நீங்கள் எதுக்காக டூர் போக மாட்டேன்னு சொல்கிறீங்க, அப்போது என்னையும் எங்கள் வீட்டுக்காரையும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நீங்கள் நினைக்கவே இல்லையா, நாங்கள் யாரோ தானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. எங்களை நீங்கள் ஒன்றா நினைக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஒருத்தர் வர, ரவி என்ன வச்ச நீ சமையல் ரூமில் தீயுது அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ மறந்துட்டேனா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பயும் விடாமல் சுருதியோட அம்மா பேசிகிட்டே இருக்காங்க.
இங்கேருந்து தயவுசெய்து போயிடுங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா ரவி சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே போறாரு. பயங்கரமா ஃபீல் பண்றாங்க ஸ்ருதியோட அம்மா. இங்கே வந்தா என்ன மாப்பிள்ளை இப்படி பேசிட்டு இருக்காரு? இவ்ளோ மோசமா பேசுறாரு. இவர பார்க்க தானே வந்தேன், போன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து போறாங்க. ரவி கோவமா உள்ள போறாரு. அவருக்கு கோவம் தாங்கவே